எம்பாக்ஸ் அப்படிங்கிற குரங்கு அம்மை நோயை உலக சுகாதார அமைப்பு உலக மருத்துவ அவசர நிலையாக அறிவிச்சிருக்கு. பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன், அதாவது சர்வதேச அக்கறையுள்ள பொது சுகாதார அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு அம்மையை வகைப்படுத்தியிருக்காங்க. இப்படி வகைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் காங்கோவில் மட்டுமே 14,000 பேர் இந்த குரங்கு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு அதில் 524 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காங்கோவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் அது பரவி ரீசண்டாக பாகிஸ்தானில் ஒருத்தர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு வேகமாக பரவி இருக்கு. 2019 கொரோனா பரவும் போதுமே உலக சுகாதார அமைப்பு அதை பொது மருத்துவ அவசர நிலையாக அறிவிச்சுது. அதே மாதிரி இப்போ இந்த குரங்கு அம்மை நோயையும் அதே வகையில் தான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்த ரெண்டுமே ஒரே வகையில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால கொரோனாவும் குரங்கு அம்மை நோயும் ஒரே மாதிரியான நோயா, இதனால் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதாவது கொரோனா மாதிரியே குரங்கு அம்மை நோய் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதுக்கப்புறம் இன்னும் லாக்டவுன் வருமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பலருக்கும் எழுந்திருக்கு. ஆனால் உலக சுகாதார அமைப்பு இதுக்கு எல்லாமே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு. எப்படின்னா, கொரோனா மற்றும் குரங்கு அம்மை நோய் இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. இந்த உலக சுகாதார அமைப்பு அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொரோனா அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாழும்போது அவங்களுக்குள்ள நோய் தொற்று ஈஸியாக பரவும். அதாவது தொற்று ஒருத்தர்கிட்ட தான் பரவிருக்கு அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஈஸியாக பரவிடும். ஆனால் குரங்கு அம்மை நோய் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவரோட யாரெல்லாம் க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் பரவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொரோனா பரவக்கூடிய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு அம்மை நோயை கம்பேர் பண்ணும்போது கொரோனா பரவக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. கொரோனா ஏற்பட்டிருக்கும் போது அவங்களுக்கான நோய் தன்மை, உடல் அளவில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கண்டறியும் போது அது குரங்கு அம்மை நோயிலிருந்து அதிக அளவாக இருக்குது. அதாவது கொரோனாவையும் குரங்கம்மை நோயையும் அது வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரங்கு அம்மை நோயில் கம்மியான அளவு பாதிப்பு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொரோனாவால் உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் குரங்கு அம்மை நோயால் பாதிக்கப்படும் போது உடலோட மேற்பரப்பில் அந்த மேல் தோலில் புண் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த புண்ணை நம்ம அவசரப்பட்டு அகற்றணும்னா அது மற்ற இடங்களுக்கும் பரவும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எது எப்படியோ இந்த குரங்கு அம்மை நோய் அப்படிங்கிறது கொரோனா அளவுக்கு வேகமாக பரவாது அப்படின்னும், ஆனால் இந்த குரங்கு அம்மை நோய்க்காக அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னும் உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.